பார்கின்சன் நோயினால் கைகள் நடுங்குவதையும் உடல் விறைப்பையும் உங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லையா? அப்படியானால் இந்த யோகாசனங்களை உங்கள் தினசரி வழக்கத்தின் ஒரு பகுதியாக கண்டிப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். வணக்கம், நான் டாக்டர் கஞ்சன் சிங், பாரத் ஹோமியோபதிக்கு உங்களை வரவேற்கிறேன். நீங்கள் அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். இன்று பார்கின்சன் நோயாளிகளுக்கு மிகவும் பயனுள்ள யோகாசனங்களை பற்றி நான் பேசப் போகிறேன். இது உடலில் உள்ள விறைப்பை குறைக்கவும் நடுக்கத்தை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது. மேலும் உடலில் மெதுவாக ஒரு புதிய ஆற்றலை கொண்டு வரவும் இது செயல்படுகிறது. எனவே முழு வீடியோவையும் தவறாமல் பாருங்கள். ஏனெனில் இறுதியில் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுவேன். ஆனால் அதற்கு முன் ஒரு விஷயத்தை மட்டும் கமெண்டில் எனக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் வீட்டில் உள்ள பார்கின்சன் நோயாளிக்கு எந்த விஷயத்தில் அதிக சிரமம் ஏற்படுகிறது? நடப்பதிலா, பேசுவதிலா, அல்லது கை கால் நடுக்கத்திலா? கமெண்டில் எழுதுங்கள். நான் நிச்சயமாக அதற்கு பதிலளிப்பேன். நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு மிகவும் முக்கியமானது. பார்கின்சன் நோயில் என்ன நடக்கிறது? நம் மூளையில் டோபமைன் குறையத் தொடங்கும் போது அது மூளையின் தசைகளுடன் ஒருங்கிணைப்பு கோஆர்டினேஷன் மெதுவாக பலவீனமடைய தொடங்குகிறது மற்றும் உடல் விறைப்பாக மாறுகிறது. கை கால்கள் நடுங்கத் தொடங்குகின்றன, நடப்பது மெதுவாகிறது மற்றும் மெதுவாக நோயாளி உதவியற்றவராக உணரத் தொடங்குகிறார். மருந்துகள் வேலை செய்கின்றன, ஆனால் சில மணி நேரங்களுக்கு மட்டுமே. உடலை உள்ளிருந்து வலுவாக மாற்றும் போதுதான் உண்மையான ஆதரவு கிடைக்கிறது. அங்கிருந்துதான் யோகாசனத்தின் பங்கு தொடங்குகிறது. எனவே பார்கின்சன் நோயாளிகளுக்கு மிகவும் பயனுள்ள கருதப்படும் அந்த 5 யோகாசனங்கள் என்னவென்று தெரிந்து கொள்வோம். முதல் யோகாசனம் தடாசானா. இதில் உடல் நேராக நிமிர்ந்து நிற்க வைக்கப்பட்டு முழு உடலின் சமநிலை பேலன்ஸ் பராமரிக்கப்படுகிறது. பார்கின்சன் நோயில் முதலில் பாதிக்கப்படுவது சமநிலைதான். தடாசனம் சமநிலையை மேம்படுத்த உதவுகிறது. நீங்கள் இந்த ஆசனத்தை செய்தால் சமநிலையை மேம்படுத்த உங்களுக்கு உதவி கிடைக்கும். இது முதுகெலும்பை நேராக வைத்திருக்கிறது மற்றும் இரத்த ஓட்டத்தை சிறப்பாக மாற்ற உதவுகிறது. இரண்டாவது யோகாசனம் வஜ்ராசனம். இது செரிமானத்தை மேம்படுத்தும் ஒரு அமர்ந்த நிலை ஆசனமாகும். பார்கின்சன் நோயாளிகளுக்கு மலச்சிக்கல் மற்றும் வயிற்று பிரச்சனைகள் மிகவும் பொதுவானவை. வஜ்ராசனம் அவற்றிலிருந்து நிவாரணம் பெற உங்களுக்கு உதவுகிறது. அதே நேரத்தில் இது மனதை அமைதிப்படுத்துகிறது. இதனால் தூக்கமும் சிறப்பாக அமைகிறது. மூன்றாவது ஆசனம் பூனை மாடு போஸ், கேட்கவ் போஸ். இதில் முதுகெலும்பு முன்னும் பின்னும் அசைக்கப்படுகிறது. பார்கின்சன் நோயால் முதுகு மற்றும் கழுத்தில் ஏற்படும் விறைப்புத்தன்மையை மெதுவாக குறைக்க இந்த ஆசனம் உதவுகிறது. இது முதுகெலும்பு நரம்புகளை தூண்டி மூளை சமிக்ஞைகளை மேம்படுத்த உதவுகிறது. நான்காவது யோகாசனம் சேது பந்தாசனம். இதில் மல்லாக்கப்படுத்திக் கொண்டு இடுப்பை மேலே உயர்த்த வேண்டும். இந்த யோகாசனம் இடுப்பு மற்றும் கால் தசைகளை வலுப்படுத்துகிறது. பார்கின்சன் நோயால் நடக்கும் வேகம் குறைகிறது. மேலும் இந்த ஆசனங்கள் நடப்பதற்கு தேவையான தசைகளை செயல்படுத்துவதற்கு உங்களுக்கு உதவுகின்றன. ஐந்தாவது யோகாசனம் சவாசனம். இது மிகவும் எளிமையான ஆனால் மிக முக்கியமான யோகாசனமாகும். இதில் உடல் மற்றும் மனம் முழுமையாக தளர்வடைகிறது. பார்கின்சன் நோயாளிகள் பெரும்பாலும் மன அழுத்தத்தில் இருப்பார்கள். சவாசனம் மன அழுத்தத்தை குறைக்க உங்களுக்கு உதவுகிறது. மன அழுத்தம் குறையும் போது மூளை சிறப்பாக செயல்பட வாய்ப்பு கிடைக்கிறது. இப்போது ஒரு முக்கியமான விஷயத்தை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். நான் உங்களிடம் கூறிய இந்த யோகாசனங்கள் அனைத்தும் பார்கின்சன் நோயாளியின் உடல்நிலை மற்றும் வலிமைக்கு ஏற்பவே செய்யப்பட வேண்டும். அவசரமாகவோ அல்லது கட்டாயப்படுத்தியோ இதை செய்யக்கூடாது. மெதுவாகவும் வழிகாட்டுதலுடனும் நிச்சயமாக தொடங்கலாம். பார்கின்சன் நோயுடன் வாழ்வது ஒரு கடினமான பயணமாக இருக்கலாம். ஆனால் இந்த பயணத்தில் நீங்கள் தனியாக நடக்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் உணவில் செய்யப்படும் சிறிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். நீங்களோ அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ள யாராவது பார்கின்சன் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால், அது ரிவர்ஸ் ஸ்ட்ரீமர்ஸாக இருந்தாலும், தசை இறுக்கமாக இருந்தாலும் அல்லது தூக்கமின்மை பிரச்சனையாக இருந்தாலும், சரியான சிகிச்சை மற்றும் வழிகாட்டுதலின் மூலம் நீங்கள் பெரும் நிவாரணம் பெற முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பாரத் ஹோமியோபதியில் நாங்கள் நோயாளிகளுக்கு இயற்கையான மற்றும் பொதுவான சிகிச்சை திட்டங்களை உருவாக்குகிறோம்.
இது எந்த விதமான கடுமையான பக்க விளைவுகளும் இல்லாமல் உங்கள் அறிகுறிகளை வேரிலிருந்து குணப்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது. இப்போது கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு அழையுங்கள் மற்றும் எனது குழுவிடம் உங்கள் அறிக்கைகளை பகிரலாம். அவர்கள் உங்களுக்கு இலவச வழிகாட்டுதலை வழங்குவார்கள் மற்றும் சிகிச்சையில் உங்களுக்கு உதவுவார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் மற்றும் தேவைப்படுபவர்களுடன் இதை பகிருங்கள். இது போன்ற மேலும் எளிமையான ஆரோக்கிய குறிப்புகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.